இதுதான் உங்க அப்பா உங்களுக்கு எடுத்து கொடுத்த சாரி. எடுத்து கொடுத்த முதல் சாரி தீபாவளி தான் பாருங்களேன். அப்போ எனக்கு 13 வயசு இருக்கும், இல்லைன்னா 14 வயசு இருந்திருக்கும் அப்போ எடுத்தது. சரிங்க, இதை பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து என்ன சாரி அப்படின்னு. இது என்னுடைய முகூர்த்த சாரி. நான் என்ன சொல்வேன்னாக்கா, இந்த மாதிரி வந்து ஃபுல் ஜருகியாக இருக்கிறது தயவு செஞ்சு எடுக்கவே எடுக்காதீங்க. சாரி எடுத்தோம் ஃபஸ்ட்டு சாரி, கிருஷ்ணருடைய பாண்டிங் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த 70 வருஷம் பழைய சீலைன்னு சொன்னால் நம்ப முடியல. 70 வருஷம் பழைய சீலை. அந்த இது நாங்கள் சீலை கதையில் நாங்கள் கேட்கறதுக்காக வரல, எப்படி இதெல்லாம் பராமரிக்கிறீங்க தான் நாங்கள் கேட்குறோம். செண்பக பூ, மனோரஞ்சம், இந்த மாதிரி பூக்களை வந்து ஒரு துணியில கட்டி அந்த கபோர்டுக்குள்ள போட்டு வச்சிருங்க. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம கை கூட்டம். ஒரு சாரி கடை மாதிரி வந்து சாரி ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கேன். எதுக்குனாக்கா, நீங்கள் போன வீடியோவில் வந்து எல்லாரும் சாரி எப்படிக்கா பராமரிச்சுட்டு இருக்கிறீங்க, ரொம்ப காலத்து சாரின்னு சொல்கிறீங்க, அது எப்படி இவ்வளோ நல்லா இருக்கு அப்படிங்கிறத கேட்டீங்க. அதுக்காக தான் சாரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஆரம்பத்துலேருந்து எடுத்த சாரிலேருந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு சாரி காட்டிடுறேன். அதுக்கப்புறமேட்டு சாரி எப்படி நான் பராமரிக்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இதுதான் வந்து பனாரசி சாரி. சரிங்களா? கொஞ்சம் தூரமாகவே நின்று சொல்லுங்க. இது வந்து பனாரசி சாரி. ஃபஸ்ட்டு எனக்கு எடுத்த சாரி இது. இது வந்து 1000 ருபீஸ்க்கு வந்து எங்கள் அப்பா எனக்கு எடுத்து கொடுத்த சாரி. முதல்ல நான் சாரி கட்ட ஆரம்பிக்கிறேன், சாரி கட்டு அப்படின்னு சொல்லி எனக்கு எடுத்து கொடுத்த சாரி இது. சாரி தான். இந்த சாரி வந்து ஈரோட்டில் பரணி சில்க் ஹவுஸில் எடுத்து கொடுத்தாரு. எப்படிங்க, அப்போலாம் இந்த பனாரசி ரொம்ப ட்ரெண்டிங். எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் இந்த சீரியலில் பார்த்துட்டு எனக்கு எடுத்து கொடுத்தாரு. சூப்பரா இருக்கா? புதுசு மாதிரியே வச்சுக்கிறீங்களே. ஆமா, இதுதான் உங்க அப்பா உங்களுக்கு எடுத்து கொடுத்த சாரி. எடுத்து கொடுத்த முதல் சாரி தீபாவளிக்கு 1000 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்தாரு. 1000 ரூபாய்ங்கிறது அப்பெல்லாம் பெருசு. ஆனால் வெயிட்டாக இருக்கும் சாரி, நல்ல வெயிட்டான சாரி, சூப்பராக இருக்குது. அது இன்னமும் அப்படியே வச்சுருக்கேன்னா அப்பப்போ கட்டணும். சாரி வந்து வாங்கி வச்சுக்கிறது பெருசு கிடையாது. எப்போவுமே சாரி பராமரிப்புங்கிறது அப்படியே மடித்து வச்சுக்கிட்டே இருந்தோமா அந்த சாரி வந்து அப்படியே வீணாக போயிடும். வீட்டில் ஒரு குட்டியாக ஒரு சின்னதாக ஒரு சாமி கும்பிட்றதுனா கூட, இப்போ கோகுலாஷ்டமி, வரலட்சுமி நோன்பு, அதுக்கு எல்லாமே நம்ம பட்டு சாரி கட்டணும். அப்போ தான் வந்து நம்ம பட்டு சாரி நம்ம யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம சாமி கும்பிடும்போது பட்டு சாரி கட்டிட்டு தான் சாமி கும்பிடணும். சரிங்களா? அந்த சாரி அதுதான். அடுத்ததா நான் பெரிய மனுஷி ஆனதும் எனக்கு எங்கள் பாட்டி எடுத்து கொடுத்த சாரி. இது வந்து கோப்டெக்ஸில் 3500 600 அதுக்கு எடுத்து கொடுத்த சாரி. இந்த சாரி தான் அது. நான் இதை காட்டும் போதே உங்களுக்கு நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இது வந்து கோப்டெக்ஸில் எடுத்தது. ஈரோடு சேலம் கோப்டெக்ஸில் வந்து எடுத்து கொடுத்தாங்க. 3000 சில்லற, 4000க்குள்ளே தான் இந்த சாரி. இதுவும் பாருங்கள் நல்லாவே இருக்குது, எதுவும் இன்னும் ஆகலை. இந்த சாரீ கிட்டத்தட்ட நான் 7ஆவதுலேருந்து 8ஆவது போகும்போது தான் பெரிய மனுஷானேன். அப்போ எடுத்ததுன்னா பாருங்களேன், அப்போ எனக்கு 13 வயசு இருக்கும், இல்லைன்னா 14 வயசு இருந்திருக்கும் அப்போ எடுத்தது. சரிங்களா? அப்போ இப்போ இதுக்கு என்னடா வயசாகிருக்கும்? இல்லை, இந்த சாரிக்கு 36 வயசு ஆகிருக்குது. சரிங்களா? 36 வயசான சாரி மாதிரி ஆகுது. நல்லாவே இருக்குது, எந்த ஒரு கரையும் படலை, எந்த ஒரு இதுவும் படலை. அப்புறம் இதை இன்னொன்று சொல்கிறேன், பராமரிப்பு கேட்குறீங்க இல்லைங்களா, அதுக்கு சொல்கிறேன். எப்பவுமே வந்து அடிக்கடி துணியை வந்து தேய்க்கிறதுக்கு கொடுக்காதீங்க. அடிக்கடி இப்போ ஒரு ட்ரிப் கட்டிட்டா உடனே அதை தேய்க்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நான்லாம் வந்து ஒரு 2 ட்ரிப்பு 3 ட்ரிப்பு கட்டினதுக்கு அப்புறம் தான் தேய்ப்பேன். கட்டிட்டு வந்ததும் வந்து இந்த மாதிரி அவுத்து அப்படியே விரிச்சு போட்டுருவேன். ஃபுல்லாக பெட்டு ஃபுல்லாக விரிச்சு போட்டுருவேன் சாரியை. அப்போ அந்த கட்டின ஈரம் இருக்குல்ல, இடுப்பு கட்டலாம் வேர்த்தா ஈரம் வரும் இல்லைங்களா, அந்த ஈரம்லாம் அந்த அப்படி விரிச்சு போடுறதே காஞ்சிரும். இந்த மாதிரி இப்படி ஃபுல்லாக விரிச்சு போட்டுருவேன். இப்படி சாரி நம்ம கட்டிட்டு வந்தோமாக்கா அது இப்படி விரிச்சு போட்டுருவேன். காயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நல்லா பரவலாக விரிச்சு போட்டுருவேன். இப்படி விரிச்சு போட்டு அப்படி சாயந்தரம் வரைக்குமே அப்படியே விட்டுருவேன். இந்த சாரியை இப்படியே விட்டுருவேன். அப்புறமேட்டு சாயந்தரமாக நைட்டு வந்து தான் அந்த சாரியை வந்து மறுபடியும் எடுத்து மடித்து வைப்பேன். இது ஒரு டிப்ஸுங்களா. அடுத்தது தேய்க்கக்கூடாது. ஒரு 2 ட்ரிப் 3 ட்ரிப் கட்டினதுக்கு அப்புறம் தான் ஒரு ட்ரிப் தேய்க்க கொடுப்பேன். ரொம்ப கசங்கிருச்சு அப்படின்னா தேய்க்கிறதுக்கு கொடுப்பேன்.
தேய்ச்சாலும் வந்து தேய்ச்சி வந்த உடனே அயன் பண்ணினது வந்து பிரிச்சுடுவேன். பிரிச்சுட்டு மாற்றி வந்து ஃபோல்ட் பண்ணிடுவேன். சரிங்களா? அதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து நான் +2 படிக்கிறப்ப எடுத்து கொடுத்த saree. இதுவும் வந்து எங்கள் பாட்டி வந்து எனக்கு கோஆப்டெக்ஸில் எடுத்து கொடுத்தது. எங்கள் மாமா கல்யாணம் அப்போ எங்கள் மாமாவுக்கு எங்கள் தாய் மாமனுக்கு கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு இந்த saree எடுத்தாங்க. அந்த டைமில் நான் +2 படித்தேன். அதனால அதுக்காக வேண்டி இந்த ஒயிட் கலர் எடுத்துக்கிட்டேன். இதுவும் கோஆப்டெக்ஸில் எடுத்த saree. இப்போ எங்கள் பொண்ணு கட்டிட்டு போய் தான் ஏதோ ஒரு இடத்துல இந்த அவார்டு வாங்க கட்டிட்டு போனா பார்த்தீங்களா, அப்போ தான் சாக்லேட் சாப்பிட்டு ஏதோ ஒன்று பட்டுருச்சு ஒரு இடத்துல கரை. மற்றபடி நான் கட்டின வரைக்கும் கரையே ஆக்கலை. இதுதான் வந்து அந்த saree. சரியா? ஒவ்வொரு saree எடுக்கும் நான் நீட்டாக எடுசாமி வீடியோ காட்டும் போதும் saree இல்லை என்னோட சேர்த்து நான் அப்படியே saree காட்டுறது அப்படி ஃபுல் வியூ அப்படி காட்டு. இது அந்த saree. சரிங்களா? ஒவ்வொரு சாரிக்கும் ஒவ்வொரு அதுக்கு தான் பட்டு saree எடுக்கிறது. இது அடுத்தது வந்து என்னுடைய நிச்சயதார்த்த saree. நான் உறுதி பண்ணாங்கல்ல, நிச்சயம் பண்ணாங்கல்ல அந்த saree. இது வந்து நம்ம மேச்சேரியில் பஞ்சுகாலிப்பட்டியில் எடுத்த saree. இந்த saree எனக்கு வேணவே வேணாம், எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ட்டு எங்கள் அம்மாவுக்கு வச்சுக்கோங்க, எங்கள் பொண்ணுக்கு ஃபுல் ஃப்ராக் தைச்சிடலாம் அப்படிலாம் நான் சொன்னேன். ஆனால் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, அப்படிலாம் தைக்கக்கூடாது, நிச்சயதார்த்தம் கல்யாண சாரெலாம் பத்திரமா வச்சுக்கணும், ஒழுங்காக வச்சுக்கோ அப்படின்னாங்க. அதனால அப்படியே வச்சுக்கிட்டேன். இப்போ எனக்கு இந்த saree ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, யாருமே வந்து இது எனக்கு பிடிக்கல அப்படிலாம் அந்த சமயத்துக்கு பிடிக்காம கூட இருக்கும். அப்புறம் கொஞ்ச காலம் போனால் அது உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால யாரும் பிடிக்கலங்கிறதுக்காக உடனே அந்த saree வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இது வந்து என் நிச்சயதார்த்த saree. இதுவுமே பாருங்க அப்படிதான் இருக்கு. எந்த இடத்துலையுமே வந்து மடிப்பு வந்து திக்னஸாகவே இருக்காது. அயன் பண்ணிட்டு வந்ததும் அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா எடுத்து பீரோவில் வைக்கும் போது அந்த அயன் பண்ணினதை பிரிச்சுட்டு மறுபடியும் நான் ஒரு ட்ரிப் மடித்து எடுத்து வச்சிருவேன். அயன் பண்ணின வாக்கில் அப்படியே தூக்கி வச்சோமா அப்படியே மடிப்பு இருக்கிறதுல கிழிஞ்சு போயிடும்னு சொல்லுவாங்க. அதுக்காக அயன் பண்ணினதை பிரிச்சிருவேன் நான். அது மாதிரி நீங்களுமே ஐயோ அயன் களைஞ்சிருமே, ஐயோ அதை எப்படி நம்ம பிரிக்கிறது அப்படிலாம் நினைக்காதீங்க. அயன் பண்ணது துணி தேய்ச்ச மாதிரி தான் இருக்கும். நம்ம மடிப்பு தான் மாத்துறோம், அது ஒன்றுமே ஆகாது. இதை பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து என்ன saree அப்படின்னு. இது என்னுடைய முகூர்த்த saree. கல்யாணத்துக்கு எனக்கு எடுத்து கொடுத்த saree. இது வந்து 18,000க்கு எடுத்தாங்க. நான் என்ன சொல்வேன்னாக்கா, இந்த மாதிரி வந்து ஃபுல் ஜருகியாக இருக்கிறது தயவு செஞ்சு எடுக்கவே எடுக்காதீங்க. ஏன்னா என்ன நம்ம வந்து பாதுகாப்பாக எது பண்ணி வச்சாலுமே அந்த ஜருகையிலேயே நமக்கு வந்து விட்டு போயிடும் நமக்கு. அதனால வந்து இவ்வளோ ஜருகையெல்லாம் எடுக்கவே கூடாது. இப்போ எல்லாம் அந்த மாதிரி வர்றது கிடையாது. இந்த அளவுக்கு வந்து ஜருகையெல்லாம் இப்போ வர்றது கிடையாது. அப்போ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதை பராமரிக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது எனக்கு. பாருங்க saree இவ்வளோ பெரிய பார்டர் பாருங்களேன், ஒரு அடி இருக்க மாட்டேங்குது, கை ஒரு அடி அளவே இருக்க மாட்டேங்குது பார்டரு, அவ்வளோ பெருசு இருக்குது. இது வந்து குறைஞ்சபட்சம் 3 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு நான் வந்து எடுத்து மாற்றி வைக்கிறதா இருக்கு. இப்படி நான் வச்சுமே ஜருகையில் கூட எனக்கு வந்து எதுவும் ஆகலை. ஆனால் வந்து கீழே பார்டர் கிட்ட எனக்கு வந்து விட்டு போயிடுச்சு. எனக்கு இந்த ரெண்டும் கோர்க்குறாங்க இல்லைங்களா, இந்த இடத்துல போயிடுது. இது ஏதோ இங்கே இந்த ஜாயிண்ட்ல ஏதோ இடத்துல எனக்கு போயிருச்சு, எனக்கு அப்படியே விட்டுருச்சு எனக்கு. அதனால இங்கே பாருங்க, இந்த இடத்துல எனக்கு விட்டுருச்சு அப்படியே. அதனால் இப்போ இதை நான் கட்டுறது கிடையாது. குறைஞ்சபட்சம் ஒரு 5 ட்ரிப்பு கட்டியிருப்பேன் இந்த சாரியை. வேறு எதுக்கும் வேறு அதிகப்படியாக கட்டினது கிடையாது. ஆனால் இந்த சாரி போட்டு தான் நீங்கள் ஒய்ஃபாக மாறினீங்க. ஆமாம் அப்படியே நெக்கில் அப்படி விடுது பார்த்தீங்களா. அது ஏன்னாக்கா இது வெயிட்டு தாங்கலை சாரி வந்து அப்படியே விடுது. அப்படியே நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருந்தாலுமே இது வந்து அந்த இதோடைய வெயிட் தாங்கலை, ஜருகையோட வெயிட் தாங்காமல் அப்படியே விடுது. நானுமே மாற்றி மடித்து வைப்பேன், எது பண்ணாலுமே இது அதுக்கான இது தாக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. அதனால் நம்ம என்னங்கிற ஒரு 15,000க்கு மேலாம் எடுக்கிறது வேஸ்ட்டு. இப்போதைக்கு நான் சொல்கிறது இந்த இப்போ இருக்கிற விலைவாசியில் 15,000க்கு எடுத்தமாவே போதுமானதாக இருக்குது. அதுவே நல்லா தான் இருக்குது. ஆனால் 50,000க்கு 1 லட்சத்துக்குலாம் எடுக்கிறாங்க.
அவ்வளோக்கு எடுத்து வந்து இந்த மாதிரி வேஸ்ட்டாக போகிறதுக்கு ஏன் அதில் போய் காசை கொண்டு போய் அதில் வேஸ்ட் பண்ணுறோம் சொல்லுங்கள். அதுக்கு இன்னும் 2 saree எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாம் நம்ம. இதாவது இப்படி இருக்குது. எங்கள் அம்மா வீட்டாரும் வந்து பெண் அழைப்புக்கு எடுப்பாங்க இல்லைங்களா, அந்த சாரியுமே 16,000க்கு எடுத்தாங்க. இவங்க 18க்கு எடுத்தாங்க, இவங்க 16க்கு எடுத்தாங்க. அதுவும் அதே மாதிரி அப்படியே ரக்கா வந்துருச்சு அப்படியே. அதுவும் ஃபுல் ஜருகை. அதனால இப்படி ஜருகையாக இருக்கிறத எடுக்காதீங்க. இது எங்கள் கல்யாண சாரிங்கிறதுனால அப்படியே வச்சிருக்கிறேன். ஓகேவா? இன்னும் பார்த்தா புது சாரி மாதிரி தான் இருக்கு. ஆமாம், சாரிலாம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கொண்டுட்டு போய் இந்த பழைய சாரி இங்கே எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லி போட்டோமா, இதெல்லாம் நல்லா ரேட்டுக்கு எடுத்துக்குவாங்க. ஆனால் வந்து நம்ம கல்யாண சாரியா அப்படிலாம் போடணும். அந்த மாதிரிலாம் போடக்கூடாதுல்ல. அதுக்காக அப்படியே வச்சிருக்கேன். அப்படியே இதெல்லாம் எப்படின்னா போட்டோஸ்ல பார்த்தா மெமரிஸ் வருது இல்ல, அந்த மாதிரி இந்த சீலையெல்லாம் பார்த்தா ஒவ்வொரு ஞாபகங்கள் வரும். இது இவங்க எடுத்து கொடுத்தாங்க, இது இந்த டைம்ல நடந்தது அப்படின்னு தெரியும்ல. ஆமா, அதுக்காக தான். அப்புறம் இது வந்து என்னோட வளகாப்புக்கு எடுத்த சாரி. வளகாப்புக்கு சாரி எடுக்க மாட்டாங்க, நம்ம கல்யாண சாரி தான் கட்டுவாங்க. இருந்தாலும் இருக்கட்டும் அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரு பட்டு சாரியாகவே எடுத்து கொடுத்தார். நம்ம மேச்சேரிலேயே இங்கே நிறைய நெசவுதானங்க மேச்சேரி ஃபுல்லாக, அதனால பட்டு சாரி எடுத்து கொடுத்தார். ஃபுல் ஜருகியாக இருக்கிற மாதிரி பட்டு சாரி எடுத்து கொடுத்தார். வருஷா வயிற்று இருக்கும்போது எனக்கு வளகாப்பு பண்ணாங்க இல்லைங்களா, அந்த டைமில் எனக்கு எடுத்து கொடுத்த சாரி தான் இந்த ப்ளூ கலர் சாரி. இதெல்லாம் பார்த்தா இந்த ஹீரோயின்ஸ் கட்டுற மாதிரி சீலையாக இருக்குமா? அம்மா உனக்கு ஹீரோயின்ஸ் மாதிரி தெரியுதுனாடா. சூப்பர். இந்த சாரி தான் அது. அடுத்தது இது எல்லாமே வந்து அந்த ப்ளூ சாரியுமே வந்து 3,800 ரூபாய்க்கு தான் எடுத்தோம் இங்கே எடுத்தது. இது வந்து க்ரீன் வந்து 2,200 இல்லை 2,300 அவ்வளோதான். இதெல்லாம் கடைகளில் எடுத்தது தான். இது வந்து குழந்தை பிறந்தா வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க இல்லைங்களா, அப்போ எனக்கு எடுத்து கொடுத்த சாரி. குழந்தை பிறந்ததும் குழந்தையும் அம்மாவையும் வீட்டுக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க இல்லைங்களா, அந்த அப்போ எடுத்து கொடுத்த சாரி தான் இந்த க்ரீன் கலர் சாரி. இதுவுமே நல்லா இருக்கு பாருங்க. சூப்பரா. எனக்கு சாரி சூப்பராக இருக்கா இல்லையோ, அந்த சாரிக்கு ஒவ்வொரு கதை சொல்றதா சூப்பராக இருக்குது. இது எதுக்கு எடுத்தோம் அப்படின்னு. ஆமாம், இது எல்லாத்தையும் இப்போ எடுத்து காட்டுறோம். இது எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு திருப்பி போட்டு மடிச்சுக்கலாம். இது வந்து எங்கள் வீட்டுக்காரர் வெட்டிங் டேக்கு எடுத்து கொடுத்தது. எந்த வெட்டிங் டேக்கு? எனக்கு எந்த வெட்டிங் டேன்னு தெரியல. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் பாருங்க, நான் சொன்னேன் நான் தேய்க்காம தான் வச்சுருப்பேன் பாருங்க. இதெல்லாம் தேய்க்கலை பாருங்க, இப்படி தான் வச்சுருப்பேன். இந்த மாதிரி தான் வச்சுக்கணும் நம்ம, தேய்க்காம. ஒரு 2 ட்ரிப் 3 ட்ரிப் கட்டினதுக்கு அப்புறம் தான் தேய்க்கணும், சரிங்களா? ஒவ்வொரு வெட்டிங் டேக்குமே எங்கள் வீட்டுக்காரர் பட்டு சாரி தான் எடுத்து தருவார். அது ஏன்? அது நம்ம பட்டு சாரி பிடிக்குங்கிறதுனால பட்டு சாரி தான் எடுத்து தருவார். இதுவும் 2,000 சில்லறைக்கு தான் எடுத்தோம். இது மேய்ச்சேரில் எடுத்ததே தான். ஜருகையெல்லாம் பாருங்க அப்படி ஷைனிங்காக. இப்போ இந்த சாரியை பார்த்துட்டு இப்போ இதே சிமிலராக இப்போ நாமளுமே வந்து இதே டிசைன் போட்டிருக்கோம், நம்ம நெஞ்சிருக்கிறோம். ஒரு 1 வீக்கில் வந்து இந்த சாரி நாங்கள் இப்போ வெளியில் கொண்டு வந்து காட்ட போகிறோம். உங்களுக்குமே இதே சேம் காப்பி கொட்ட கலரே வந்து உங்களுக்கு காட்டணும், உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நெஞ்சிருக்கிறோம். ஃபுல் பிளைன். இப்போ இதே மாதிரி அவங்க ஒய்ஃபுக்கு நீங்கள் வந்து வெட்டிங் டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இது ஏதோ முக்கியமான சீலை, அதனால தான் மூஞ்சி நல்லா பளிச்சுன்னு போகுது. என்ன முக்கியமான சீலை? என்னது சொல்லுங்க. உனக்கு தெரியல, என்ன சொல்றது, மூஞ்சி போறத வச்சு சொல்றேன். இது எங்க விகாஸோடைய காது குத்துக்கு எங்க அம்மா எடுத்து கொடுத்த சீலை. விகாஸ் இந்த வீடியோ வச்சு கண்டுபிடிச்சுப்பான் எந்தெந்த சீலை எங்க அம்மாவுக்கு எப்பப்போ எடுத்தது அப்படின்னு. உன்னுடைய காது குத்துக்கு எங்க அம்மா எடுத்து கொடுத்த சீலை. ஆமா, வித்தியாசமா இருக்குது எல்லாவே. ஆமா, லீஃபா இந்த கலர் வித்தியாசமான கலர். எப்படி ஸ்கெட்ச் பென்சில் ஒரு கலர் வித்தியாசமான கலராக இருக்கும்ல, அந்த கலர் இது. அதுக்கு வந்து பர்பிள் கலர் கான்ட்ராஸ்ட்டு. இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது. இது எங்கே எடுத்தேன் ஞாபகம், ஸ்ரீதேவியில் எடுத்தேன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர் போய் எடுத்துகிட்டு வந்தது. ரொம்ப அழகான சாரி. இது வந்து 15,000 18,000 தான் அப்பயே. அழகா இருக்காடா உன் காது குத்துக்கு எடுத்த சாரி. இல்லைனாலும் அழகா இருக்குன்னு நான் சொல்லுவேன். அந்த சாரி தான் இது. இதுவுமே பாருங்க ஒரு ட்ரிப் ரொம்ப கட்டிட்டு தேய்க்காம தான் வச்சிருக்கிறேன்.
அதே மாதிரி ட்ரை வாஷும் அடிக்கடி கொடுக்காதீங்க, சரியா? தேய்க்கிறதே நான் 2 வாட்டி 3 வாட்டி கட்டினதுக்கு அப்புறம் தான் தேய்க்கிறேன்னா அப்போ ட்ரை வாஷ் நான் கொடுப்பேன்னு நினைக்கிறீங்க? கொடுக்கவே மாட்டேன். ட்ரை வாஷுங்கிறது ஏதாவது கரகிர பட்டுருச்சு, கட்டாயம் ட்ரை வாஷ் கொடுத்தா தீரணும் அப்படின்னா தான் நான் கொடுப்பேன். இல்லாட்டினா ட்ரை வாஷ்க்கு கொடுக்கவே மாட்டேன். ட்ரை வாஷ்னா என்னது? கடையில் கொடுத்தா அவங்க வந்து பெட்ரோல் வாஷ் இந்த ட்ரை வாஷ் இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் நீட்டாக பண்ணி கொடுப்பாங்க பளிச்சுன்னு. எங்கள் ஊரில் வந்து பாலிஷ் பண்ண கொடுப்பாங்க சாரியை. இப்போ நாங்கள் பட்டு சாரி நெய்கிறோம் இல்லைங்களா, அது வந்து கஞ்சி போட்டு நல்லா பாலிஷ் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு கொடுத்துருவோம் நான். அப்படியே வந்து மீறி நம்ம ட்ரை வாஷ் கொடுக்கணும்னா அதில் கொடுத்து நான் பாலிஷ் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். அதுதான் பண்ணுவேன் நான். இது வந்து வர்ஷாவுடைய சாரி. இது அவள் பெரிய மனுஷன் ஆனதுக்கு எங்கள் அம்மா எடுத்து கொடுத்தது. இதுவும் வந்து ஸ்ரீதேவியில் எடுத்த சாரி தான். இது வந்து 13,000 சில்லற இந்த சாரி. மயில் இருக்கிறதுனால இந்த சாரி எடுத்தோம். ஃபர்ஸ்ட் சாரி கிருஷ்ணருடைய பாண்டிங் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த மயில் தோகை இருக்குது, மயில் இருக்கு அப்படிங்கிறதுக்காக எடுத்தோம். இதுவுமே அப்புறம் அந்த முன்னாடி கட்டின சாரி கிட்டத்தட்ட மேட்சிங்கா இருக்கு. அதே இலை அதே மாதிரி பிங்க் டார்க் பர்பிள் இது வந்து கொஞ்சம் லைட் பிங்க் இருக்கு. அவ கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கிறதுனால இந்த கொஞ்சம் டார்க்கா இருக்கிற கலரா பார்த்து கொஞ்சம் லைட்டா அப்படியே லைட் ஷேட்ல எடுத்தோம். இது வந்து என்னுடைய 15வது வெட்டிங் டேக்கு எனக்கு எங்க வீட்டுக்கார எடுத்து கொடுத்தது. அது ஏன் 15வது வெட்டிங் டேக்கு எப்பவுமே ஒரு 15, 25, 30, 35 இப்படி ஒரு ரவுண்டா வர வெட்டிங் எல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷல் தான். இதுவும் ஸ்ரீதேவியில் எடுத்தது தான். எனக்கு பிங்க் கலர் தான் கல்யாண சாரி வேணும்னு நான் கேட்டுட்டே இருந்தேன். அப்போ எடுக்கலை, இல்லை ரெட்டு தான் எடுக்கணும்ட்டாங்க. அதனால எனக்கு வந்து 15வது வெட்டிங் டேக்கு எனக்கு இந்த பிங்க் கலர் சாரி எடுத்து கொடுத்தாரு. இது இப்போ எவ்வளோ விலை இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்பயே இது 15,000 தான். 15வது வெட்டிங் டேக்கு 15,000க்கு எடுத்து கொடுத்தாரு. எப்படி சூப்பர்! கலக்கறீங்க நான் அப்படியே பெரிய பெரிய சன்ஃப்ளவர் மாதிரி போட்டு. எங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச கலர்னா பிங்க்கும் எல்லோவும் தான். ஆமா, பிங்க் தான் ரொம்ப பிடிக்கும். எப்படி வினிஷாக்கு வந்து அவளுடைய ஏஜ் அட்டெண்ட் பண்ணப்ப எடுத்த சாரி, அவ கல்யாண சாரி எல்லாமே அவ எடுத்துக்கிட்டு போயிட்டான் அவளுது. அதனாலதான் அவளுது காட்டல. இதுவும் ஏதோ வெட்டிங் டேக்கு எடுத்தது தான். இது வந்து நாம எல்லாம் போட்டோ எடுத்தோம். இது எல்லாமே 25வது வெட்டிங் டேக்கு எடுத்த சாரி. இது இந்த கல்யாண சீலை இதெல்லாம் கம்மி, வெட்டிங் சீலை தான் அதிகமா இருக்குது. இதெல்லாம் நான் போய் கூட போய் எடுக்கிறேன்ல, அதனால முகம் பளிச்சுன்னு இருக்கு எனக்கு. இது வந்து 25வது வெட்டிங் டேக்கு எடுத்தோமா. இது எங்க எடுத்தேன்னா RMKவில் எடுத்தேன் இந்த சாரி. அப்படியே நாங்கள் கடை ஓப்பன் பண்ணல, அதனால கடைங்களில் போய் எடுத்தோம் இந்த சாரி. ரெட்டப்பட்டா பார்டர் ஃபேஷன், அதனால ரெட்டப்பட்டா பார்டரே தான் வேணும்னு போய் எடுத்தேன். சரியா? இப்போ மேலே போனால் ரெட்டப்பட்டா பார்டர் எந்த இதாலும் எடுத்துட்டு வந்துடுறது. இப்போலாம் வந்து மேலே போனாலே ரெட்டப்பட்டா பார்டரா, நமக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ. மேலே போ, இதே எடு, உள்ளே போடு, வந்துரு. இது வந்து வினிஷா கல்யாணத்துக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பட்டு சாரி கடையிலேருந்து எடுத்தது. இதை பார்த்தே தெரிஞ்சிருவாங்க எதுக்கு இந்த அக்கா சீலை கடை வச்சுக்குதுன்ட்டு. இது வந்து டர்னிங் இந்த சாரி. இது வந்து நல்லா பீட்ரூட் கலருங்க, பாடி ஃபுல்லாக பீட்ரூட் கலரு. அதுக்கு நல்லா காஃபி ப்ரௌன் கான்ட்ராஸ்ட், நல்ல ஃப்ளவர் டிசைன். இந்த கலர் மாதிரி இருக்கு, இது நாவப்பழம். காஃபி ப்ரௌன், நல்லா கீழே பாடி ஃபுல்லாக நல்லா பீட்ரூட் கலர் அப்படியே. இது எதுக்கான சீலை சொல்லுங்க? இதுதான் வினிஷாவோட வெட்டிங் டேக்கு, வெட்டிங் டேல வினிஷாவோட கல்யாணத்துக்கு எடுத்தது. கல்யாணத்துக்கா? வினிஷா கல்யாணத்துக்கு எனக்கு எடுத்து கொடுத்த சாரி. ஓ, உங்களுக்கு நீங்க எடுத்துக்கிட்டது. அப்படி சொல்லுங்க தெளிவா. ஆரஞ்சு ப்ளூ கலர் தானே போட்டாங்க, இது என்ன புது கலரா இருக்குன்னு நானும் யோசிக்கிறேன். இது முந்தி. ஓகேவா? அவ முகூர்த்தத்தப்ப நான் கட்டின சாரி. முக்கவாசி இதே கலர் மாதிரி தான் இருக்கு. ரெட்டு கலந்த மாதிரி இருக்குதுங்கறியா? பிங்கிஷ் ரெட்டு. அவ்வளோதான். சரி, எப்படி இது நம்ம சீலை கதெல்லாம் நாங்கள் கேட்கறதுக்காக வரல, எப்படி இதெல்லாம் பராமரிக்கிறீங்க தான் நாங்கள் கேட்கறோம். அதான் இப்போ சொல்கிறேன் எல்லாத்தையுமே. சொல்லிட்டு தானே காட்டினேன் நானு. அது பாயிண்டா இப்போ சொல்லிடுறேன் எல்லாத்தையும், கடைசியாக ஒரு பாயிண்டா சொல்லிடுறேன். நம்ம திருப்பி இன்னொரு சீலை கட்ட போறீங்களா? இது எல்லாமே வந்து எங்கள் அம்மாவோடைய புடவைகள். இப்போ என்னோட புடவை பார்த்தீங்க, இது வந்து
70-80 வருஷத்து புடவைகள். இது பட்டு சீலையா? ஆமாம், பட்டு சாரிகள். இது ஒரு காலகட்டத்தில் நானுமே கட்டியிருந்தேன். ஆனால் இப்போ எல்லாமே அது வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் விட ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் ஞாபகார்த்தத்துக்காக அந்த டிசைனுக்காக வேண்டி அப்படியே வச்சிருக்கிறேன் நான். அதை ஒரு ட்ரிப் காட்டுறேன் உங்களுக்கு. ஆன்டிக் கலெக்ஷன். ஆமாம், இது வந்து எங்கள் அம்மாவோட புடவை. ஆனால் ஜருகை இல்லைங்க, சான்ஸே இல்லைங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது ஜருகை. அப்படியே திக்னஸாக சூப்பராக இருக்குது ஜருகை. புதுசு மாதிரி இருக்கானா? புதுசு மாதிரி சூப்பராக இருக்குது. சாரி மேலே போட்டால் அப்படி ஒரு சாஃப்ட்னஸாக இருக்குது பாருங்களேன். அப்படியே கட்டம் கட்டமாக போட்டிருக்கு, மயிலாக போட்டிருக்கு பாருங்களேன். மயிலில் மாங்காய் டிசைனு. இது வந்து இப்போ நெய்யறதுக்கே ஆள் இல்லைங்கிறாங்க. ஆனால் இது கிடைச்சா நான் நெய்யறதுக்கு கொடுத்து நெஞ்சிருவேன் இந்த டிசைனு. அப்படி யாரும் இல்லைங்கிறாங்க. அதனால தான் அப்படியே வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இது வந்து முந்தி டிசைனு. இந்த 70 வருஷம் பழைய சீலைன்னு சொன்னால் நம்ப முடியல. 70 வருஷம் பழைய சீலை. அந்த முந்திக்கிட்ட மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டாக ஷேட் ஆகிருக்கு, வெளுத்து போன மாதிரி ஆயிருக்கு. இது இந்த அயன் பண்ணுறதுல தான் பிரச்சனை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், என்னன்னு தெரியல. இங்கெல்லாம் எதுவுமே கிழிஞ்சுலாம் போகல, அப்படியே தான் இருக்குது. அது நான் அப்படியே பொக்கிஷம் மட்டும் வச்சுருக்கேன். ஏதாவது கட்டினாக்குது ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அப்படியே வச்சுருக்கேன். அப்படி எனக்கு வந்து கிடைச்ச சாரீஸ் எங்கள் அம்மா கிட்ட இருந்து. அது மாதிரி இதெல்லாம் பாருங்களேன், நானே கட்டியிருக்கேன். இடுப்புக்கிட்டலாம் பாருங்கள் எப்படி இருக்குது. நானே நிறைய டைம் கட்டியிருக்கேன். இன்னும் இத்த சொல்லிட்டேன் கூரை. டெம்பிள் டிசைன். இது அப்போ அந்த காலத்து டெம்பிள் டிசைனா? இது வித்தியாசமாக இருக்கு. ஆனால் இது எல்லாமே நல்லா வித்தியாசமாக தான் இருந்துச்சு. அப்போ கலரே பாருங்க, நேவி ப்ளூ இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இன்னமும் மாதிரி கலரு இன்னமும் மாதிரி ஆயிடுச்சு தான். அப்படி இப்படி இந்த மாதிரி ஒரு மாதிரி இந்த பவுடர் பட்ட மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனாலும் அப்படியே வச்சுருக்கேன். ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். இதை பார்க்குறீங்க, இது இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். பழைய சாரிக்காரங்களுக்கு போடுறத மட்டும் சொல்லாதீங்க. அந்த ஐடியா எனக்கு இல்லை. பழைய இதுக்கு போட்டிருக்க காசு கொடுப்பாங்க, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை இதுக்கு. ஆமாம், இது வந்து இதுவும் வந்து இதெல்லாம் எதுக்கு எடுத்தாங்க என்ன எடுத்தாங்க எனக்கு தெரியாது. ஆனால் வந்து எடுத்ததை மட்டும் வச்சுருக்கேன். நல்ல சூப்பரான கான்ட்ராஸ்ட்டுங்க பாருங்களேன். நல்லா ரஸ்ட் ஆரஞ்சு, நல்லா ஆரஞ்சு கலர் தான், ரஸ்ட் ஆரஞ்சில். அதில் வந்து நல்லா ப்ளூ கலர், ராமா ப்ளூ கலரு. அதில் பாருங்கள் டிசைன் பாருங்களேன் இப்படி அழகாக இருக்குதுன்னு. வெயிட்டாக இருக்குது அந்த பார்டர் மட்டுமே, ஜருகு மட்டுமே. இது முந்தி. செம்ம சூப்பரான முந்தி. சாரி ஃபுல்லாக பிளைனு. இந்த சாரியை நான் ஏஜ் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்லாம் கூட கட்டியிருக்கிறேன். எங்கள் தாத்தாக்குள்ளே நின்று ஃபோட்டோ எடுத்திருக்கேன் இந்த சாரியில். ஆஃப் அண்ட் ஆஃப் மாதிரி. உங்கள் அம்மா உங்களோட சூப்பராக சாரி எடுத்துக்கிறாங்கம்மா. நெட்டப்பட்டா பார்டர் வச்சு மேலே நல்லா ஒரு எலுமிச்சப்பழ கலருங்க, லெமன் எல்லோ சொல்கிறோம்ல அந்த கலருக்கு க்ரீன் கலர் கான்ட்ராஸ்ட்டு. கலர் க்ரீன் எல்லாமே வெளுக்க ஆரம்பிச்சிருச்சு, வெளுத்துருக்குது. இது முந்தி. இது அழகா இருக்கா? இதெல்லாம் வந்து எப்படி அவங்க பராமரிச்சாங்க என்னன்னு தெரியல. ஆனால் வந்து இன்னமும் நல்லாவே நிலைச்சு நிற்கிது, ஒரிஜினல் இதெல்லாம். அதனால அப்படியே நிலைச்சு நிற்கிது. சரிங்களா? அம்மா ஞாபகார்த்தமாக இந்த ஒரு 4 புடவை எங்கிட்ட இருக்குது. ஓகே, இப்போ வந்து அடுத்தது பார்க்கலாம். இது வரைக்கும் நான் வச்சிருந்த சாரீஸு, எங்கள் அம்மாவோட சாரீஸ்னு எல்லாத்தையுமே நான் காட்டிட்டேன். இதெல்லாம் எப்படி எப்படி பராமரிக்கணும் அப்படின்னாக்கா, நான் ஏற்கனவே சொன்னது தான். மேக்ஸிமம் வந்து ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு 1 இயர்க்குள்ளே ஒரு ட்ரிப்பாவது வந்து எடுத்து வெயிலில் காய போடுங்க. வெயிலுனா வந்து உச்சி வெயிலில் காய போடாதீங்க. ஒரு 8 மணிக்கு வெயில் அடிக்குது பார்த்தீங்களா, அந்த இளம் வெயிலில் வந்து கொஞ்ச நேரம் பரப்பி விடுங்க. அப்படி உங்களால் வெயிலில் காய வைக்க முடியலன்னா வீட்டில் கூட ஃபேனுக்கல்ல எல்லாத்தையும் எடுத்து ஒரு ட்ரிப்பு நான் விரிச்சு காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சமாக விரிச்சு போட்டு ஃபேனுக்கல்ல 1 மணி நேரமாவது ஃபேன் காற்றுல உலர விட்டுருங்க. நீங்கள் எப்பவுமே சாரீ கட்டிட்டு போயிட்டு வந்ததும் உடனே வந்து அவுத்து மடித்து வச்சிடாதீங்க. கலட்டினதும் நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் நல்லா காய விட்டு அதுக்கப்புறம் எடுத்து மடித்து வைங்க. மேக்ஸிமம் வந்து ஒவ்வொரு ட்ரிப்பும் வந்து கட்டிட்டு போயிட்டு வந்தோடனே ஐயோ கசங்கிருச்சே நம்ம தேய்ச்சி வைக்கணும் அப்படின்னு தேய்ச்சி வைக்காதீங்க.
ஒரு 3 ட்ரிப்பாவது குறைஞ்சபட்சம் கட்டினதுக்கு அப்புறமேட்டு தேய்க்கிறதுக்கு கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு என்னது ட்ரை வாஷ், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை வாஷ்க்கு கொடுக்காதீங்க. அது வந்து கொஞ்சம் நிறைய ட்ரிப் கட்டினதுக்கு அப்புறம் ஏதாவது கரைக்கீரை ஆணுச்சுன்னா வேணா நீங்க ட்ரை வாஷுக்கு கொடுங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் மேக்சிமம் வந்து நீங்க இரும்பு பீரோலையே வைக்காதீங்க பட்டு சாரிங்களை, அது வேர்வை வரும்னு சொல்லுவாங்க. அதனால மர பீரோல வைங்க. கீழே வந்து காட்டன் கிளாத் இருக்கு இல்லைங்களா, துண்டுங்க இருக்கு இல்லையா, அந்த மாதிரி துண்டுங்களை விரிச்சு விட்டு அதில் வந்து பட்டு சேலைங்களை அடுக்கி அதுக்கு மேலே அப்படியே மூடி வச்சிருங்க, துண்டு போட்டு மூடி வச்சிருங்க. அப்போதான் வந்து பாதுகாப்பாக இருக்கும். இதெல்லாம் தான் நான் பண்ணுவேன். ரெண்டாவது வந்து பாய்ச்ச உருண்டை போடாதீங்க. மேக்சிமம் இந்த மகிழம் பூவு வாசமாக இருக்குது பார்த்தீங்களா, செண்பக பூவு, மனோரஞ்சம், இந்த மாதிரி பூக்களை வந்து ஒரு துணியில கட்டி அந்த கபோர்டுக்குள்ள போட்டு வச்சிருங்க. அந்த வாசமே அந்த இதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொன்று, நம்ம பூம்புகார்லாம் போனால் ஜவாது வந்து இதில் போட்டு வச்சுருப்பாங்க, ஒரு பாக்ஸ் ஒரு துணியில் கட்டி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி விற்கிறத வாங்கிட்டு வந்து அப்பப்போ அதில் போட்டு வச்சுருங்க. இந்த பாய்ச்ச உருண்டை போட்டாலே நமக்கும் கெடுதல், நம்ம சாரி கட்டினோமா நமக்கும் கெடுதல், அதில் இருக்கிற துணி எல்லாத்துக்குமே கெடுதல் தான் ஆகும், அந்த இடமே நஞ்சு போயிடும். அதனால பாய்ச்ச உருண்டை போடாதீங்க, சரிங்களா? இது மாதிரி தான் நான் வந்து என்னோட பட்டு சாரிகளை வந்து பராமரிச்சுட்டு வரேன். அது மட்டும் இல்லை, இந்த சாரிகள் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு அதில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து உள்ள ஒரு காட்டன் கிளாத் ஒன்று விரிச்சு அதுக்குள்ளார இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறோம் இல்லைங்களா சாரிங்களா, அந்த சாரிங்களை அதுக்குள்ளார வந்து ப்ளவுஸ் வச்சுக்கோங்க. நீங்கள் ஆங்கர் அந்த கொக்கி மாட்டி வைக்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு. அந்த மாதிரி ஆங்கரில் மாட்டி அப்படி தொங்க விட்டோமா ரொம்ப நல்லதுமாங்க. எல்லார் வீடுகள்லையும் அந்த மாதிரி ஆங்கர் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது இல்லைங்களா. அப்படி இல்லாதீங்க, இந்த மாதிரி மடித்து இது மாதிரி ஒன்றா மேலே இல்லைனா கீழே வச்சு இது மாதிரி கீழே ஒரு காட்டன் கிளாத் விரிச்சுக்கணும். நம்ம காட்டன் கிளாத் விரிச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி வந்து ப்ளவுஸுங்க சாரியும் ப்ளவுஸும் வச்சு நம்ம வந்து அடுக்கிட்டே வந்தோமா நீட்டாக இருக்கும். பாருங்களேன், நான் இந்த மாதிரி தான் பண்ணிக்கிறது. ஆனால் மறக்காமல் கீழேயும் ஒரு காட்டன் கிளாத் கொடுத்துடணும், மேலேயும் ஒரு காட்டன் கிளாத் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்படி அடுக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு கர்ச்சீஃபோ ஒரு டவலோ ஒன்று போட்டு மூடி இப்படி நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே சூப்பராக இருக்கும். இதுக்குள்ளே வந்து நீங்கள் அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, மகிழம்பூ, செண்பகப்பூ, மனோரஞ்சம், இதில் எது கிடைச்சாலும் ஒரு கவர் மூட்டை கட்டி இதுக்குள்ளே வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த சாரியும் மணக்கும். நீங்கள் எடுத்து கட்டும் போது நீங்கள் வரும்போது போகும்போது அந்த ஸ்மெல் வந்து எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப வாசமாக இருக்குது அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் மேக்சிமம் எப்போ ஃபோல்ட் பண்ணாலும் என்னைக்கு மடித்து வச்சினாலும் இருக்கிறத விட மாற்றி மடித்து வச்சுக்கோங்க, சரிங்களா? அவ்வளோதாங்க, இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஐடியாவை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். எனக்கு தெரியாத ஐடியாக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது நீங்களும் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாத விஷயங்களை தெரியப்படுத்திக்கிறது தான் இந்த யூடியூப் சேனலை. அதனால் நமக்கு தெரியாத விஷயங்களை நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாம் நம்ம, சரிங்களா? அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் மறுபடியும் நம்ம சந்திக்கலாம். ஓகே, பாய்.